வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு ரிக்ரெஷன் மாடலோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ரிக்ரெஷன் மாடலோட அவுட்புட் வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், சேல்ஸ் ப்ரிடிக்ஷன் அண்ட் டெம்பரேச்சர் ப்ரிடிக்ஷன். ஸோ இது எல்லாமே நம்பர்ஸில் தான் இருக்கும். ஸோ இதோட மெட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்ஏஇ, மீன் அப்சல்யூட் எரர். சிம்பிளாக சொல்லணும்னா மாடல் ஆவரேஜாக எவ்வளோ தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீன் அப்சல்யூட் எரர். இதோட வேல்யூ வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா குட் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? செகண்ட் வந்து எம்எஸ்இ, மீன் ஸ்கொயர்டு எரர். இது என்ன பண்ணுன்னா மிஸ்டேக்கை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆவரேஜ் எடுக்கும். பிக் எரராக இருந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது லார்ஜ் மிஸ்டேக்குக்கு எம்எஸ்சி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். தேர்ட் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ்சி, ரூட் மீன் ஸ்கொயர்டு எரர். எம்எஸ்சியில் இருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதுதான் வந்து ஆர்எம்எஸ்சி. ஓகேங்களா? யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்கும். இது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் எரர், ஆர் ஸ்கொயர் ஸ்கோர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். ஓகேங்களா? இது சொல்லணும்னா மாடல் வந்து உங்கள் டேட்டாவுக்கு எவ்வளோ ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். ஸோ இதோட வேல்யூ 1ன்னு இருந்துச்சுன்னா அது மாடல் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். 0ன்னு இருந்துச்சுன்னா மாடல் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபிஃப்த் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆர் ஸ்கொயர். இப்போது ஆர் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மெட்ரிக் பார்த்தோம்ல, ஸோ அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது ஆர் ஸ்கொயரோட ஸ்கோரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? பட் அட்ஜஸ்ட் ஆர் ஸ்கொயரில் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? சிக்ஸ்த் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா எம்ஏபிஇ, மீன் அப்சல்யூட் பர்சன்டேஜ் எரர். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா மாடல் ப்ரெடிக்ஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மிஸ்டேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி இது வந்து கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுன்னா இதோட ஃபார்முலா என்னென்னா ஆக்சுவல் அண்ட் ப்ரெடிக்டட் டிஃப்ரென்ஸ் எடுத்து ஆக்சுவல் வேல்யூவை டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எம்ஏபிஇ. எம்ஏபிஇயில் வந்து 10% அப்படின்னா எம்ஏபிஇ 10%னா மாடலோட ஆவரேஜ் வந்து 10% எரர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? ஸோ சம்மரியாக சொல்லணும்னா ரிக்ரெஷன் மாடல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு எம்ஏஇ, எம்எஸ்சி, ஆர்எம்எஸ்சி, ஆர் ஸ்கொயர், அட்ஜஸ்ட் ஆர் ஸ்கொயர், எம்ஏபிஇ, ஸோ இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.